இவங்க 6000 ரூபாய் கொடுக்கறனா கூட பணமா நோட்டா கையில கொடுக்குறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்களை வங்கி கணக்கில் மாத்தி வரும். நம்முடைய அரசியல் சித்தாந்தம் அது. வாங்குறவங்க வெளியே கூட தெரியக்கூடாது, பொது இடத்துக்கு வரக்கூட கூடாது என்பது நம்முடைய சித்தாந்தம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது அப்படின்னு. வலது கை சாப்பிடுறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க பழமொழியை ஸ்டூப்பிடா சொல்றீங்க. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா எங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு விளம்பரம் என்பதே பிடிக்காது. யாரு இவனா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அவர் விளம்பரம் பண்ணாம எவ்வளவு செஞ்சிருக்காரு தெரியுங்களா? ஏய் மிஸ்டர், இதை வந்து கட்சியில் நிறைய பேர் சொல்றாங்க, அண்ணே எதுக்கு 6000 ரூபாய் விவசாயிகள் டைரக்டா கொடுக்கணும், நாம தமிழ்நாடு அரசு கையில கொடுக்க சொல்லி நாம போய் நின்னுக்கலாமே, போட்டோ எடுக்கலாமே, 6000 ரூபாய் விவசாயி கையில வாங்கட்டும். பிரதமர் அதை விரும்பல. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எல்லாரும் கையில வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு நிவாரண நிதியாக கொடுத்து 6000 ரூபாய் வச்சு சுத்தி நிற்கிறாங்க. ஆனா எங்க ஜி ரொம்ப கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேர்வை சிந்தி சொந்தமா சேர்த்து வச்ச அந்த காசுல இருந்து எடுத்து விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் குத்துனுக்காரு. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். நம்ம ஜி பாருங்க காதும் வச்ச மாதிரி யாருக்குமே தெரியாம பேங்க் அக்கவுண்ட்ல போடுறாரு. இங்க வா. அதனால தான் பாருங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து பட்டன்லாம் அழுத்தினா எலக்ட்ரானிக் முறையில கிரெடிட் பணம் ஒரே கிளிக் ஆஃப் தி பட்டன்ல இவர்கள் அனைவருக்கும் பணம் வந்து அக்கவுண்ட்ல விழும். நியாயமா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேராது. வசதி உள்ளவர்கள் யாரு கரெக்டா ப்ராப்பரா அக்கவுண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரும். டாப் ஃப்ளோர் எம்டி, வேலை தெரியாதவங்களுக்கு மேல உட்கார வச்சா இதுதான் நிலைமை. தமிழ்நாடு அரசு கையில கொடுக்க சொல்லி நாம போய் நின்னுக்கலாமே, போட்டோ எடுக்கலாமே, 6000 ரூபாய் விவசாயி கையில வாங்கட்டும். பிரதமர் அதை விரும்பல. விளம்பரம் உண்மை சிஏஜில அதிகாரப்பூர்வமாக கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஆனால் விளம்பரமே பிடிக்காதுன்னு இவங்க சொல்றாங்க. அதுவும் பாருங்க கேமராவும் கழுத்துமா 24 மணி நேரம் சுத்துறவங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சுடியோல வந்து எடுப்பாங்க, நாங்க வீடு வீடா வந்து எடுத்து கொடுக்கறதா வழக்கம். நடமாடும் போட்டோகிராஃபர். விளம்பரம் தான் என்னன்னு தெரியாது உங்களுக்கு. நம்ம ஜி முக்கியமா பாருங்க விளம்பரம் செஞ்சுக்கிறதே பிடிக்காதான். இந்த விவசாயிகளுக்கு யாருக்குமே தெரியாம 6000 ரூபாய் அனுப்பணும். ஒன்றிய அரசோட நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படும் தொகையில பெரும்பாலான தொகை எதுக்கு தெரியுமா உபயோகம் பண்றாங்களா? விளம்பரத்திற்காக. ஐயோ எனக்கு தலை சுத்தி வருது. 2018ஆம் ஆண்டு முதல் ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ளாக இவங்க செய்த விளம்பர செலவு மட்டுமே 3064 கோடி. இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். சார் இவன் என்ன பண்ண சார்? விளம்பரம் செய்வதற்காக மட்டுமே ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ள 3064 கோடி செலவு பண்ணிருக்காங்க. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான். ஆனா பாருங்க நம்ம ஜிக்கும் சரி இந்த கட்சிக்கும் சரி விளம்பரம்ன்றதே பிடிக்காதான். அவங்க விளம்பரமே செய்யறது கிடையாதான். பிரதமர் அதை விரும்பல. விளம்பரம் செய்யறதுக்கு வேற ஏதாவது ஒரு திட்டத்தில் இருக்கிற காசு எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதா? முதியோர்களுக்கு வழங்கப்படும் பென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பென்ஷனுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில் இருந்து கோடி கணக்கில் விளம்பரத்துக்காக யூஸ் பண்ணாங்களாம். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் 4 தொகுதிகளில் இவங்க எம்எல்ஏவாக ஜெயிச்சு 4 தொகுதியில எம்எல்ஏவா இருக்காங்க. ஆனா அந்த 4 தொகுதி நீட்டா வச்சுக்க வேண்டியதானே? வர தண்ணீர் எங்கேயுமே தரையில தேங்காதவாறு உஃப்னு ஊதி விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்காக ஜேசிபி எல்லாம் கொண்டு போறீங்க? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. ஆனா பாருங்க ஆழாக்கு மலை எங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டு திடீர்னு ஏஞ்சி வந்தான்னு தெரியல, புத்துல இருந்து வர மாதிரி. என் பேர் அண்ணாமலை. நோ சூடு நோ சர்னை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா வந்துட்டு செயல்படுறவங்களை பார்த்து ஐயோ என்னங்க செய்யறாங்க, ஒண்ணுமே செய்யல, கோட்டை விட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி அநியாயத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் ஏங்கிட்ட வேணாம். நேரடியாக நாங்க கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிக்காங்க. ஆனால் இன்றைக்கும் A to Z இவங்க சொல்ற கருத்துக்கள் உட்பட மறைமுக கூட்டணி தான் தொடருது. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். டெல்லிக்கு எதற்காக முதல்வர் போனாரு? ஆடாக்குமல் என்ன சொல்லுவாரு? இந்தி கூட்டணியில கலந்து கொள்வதற்காக தான் போனாரு. அதே கருத்தை தான் இபிஎஸ் அவர்களும் சொல்றாரு. சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. இங்கேயும் ஒரே கருத்து, அங்கேயும் ஒரே கருத்து. 2 பேரும் பாருங்க பேசி வச்சுன்னு
ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி தான் பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியே வராங்க. இதுதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டும். இவ்வளவு மழை வெள்ளத்துல சிஎம் தன்னுடைய வயது மூப்பு அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு கூட அவர் அந்த களத்துல போய் நிக்கிறாரு. வரவேண்டிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டுக்குள் காலடி கூட எடுத்து வைக்கவில்லையே, ஏன்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இவதான் கரீனா சோப்ரா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். இப்ப இந்த ஃபண்ட்லாம் இந்த 6000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இந்த தொகையெல்லாம் எங்கே இருந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள கஜானாவுல இருந்து தமிழ்நாடு அரசு எடுத்து கொடுக்குது. ஸோ இதுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏதாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மோடிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப, 10 பைசா தான் போட்டான், பிச்சைக்காரப்ப. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஊடால வந்து யாரும் நம்ம அண்ணாமலை போன்ற அரைவேக்காடுகள் இந்த பிஜேபி மூத்திர குடிக்கு சங்கிகள் என்ன பண்ணிட்டாங்க, என்னென்ன முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க, இப்ப மரியாதையா திட்டுறீங்க. ஊடால வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் மோடியே வந்து 5000 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? எப்பமா இந்த 6000 ரூபாய் கொடுக்குறாங்களே, இது 6000 ரூபாய் இல்லைங்க, 10000 ரூபாயா கொடுக்கணும். 10000 ரூபாய் கொடுக்க சொல்லி 5000 கோடி ரூபாயை மோடி நேரடியா ஜிபேல அனுப்பிச்சு விட்டாரு நம்ம ஸ்டாலினுடைய அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் புளிக்கிட்டு தெரியுறாங்க. மக்களே அதை எதுவுமே நம்பாதீங்க. அப்படி சொன்னாங்கன்னாக்க லைட்டா மோந்து பாருங்க, அதுல மாட்டு முத்திர வாட அடிக்கும். இந்த ஏரியாவுல கொஞ்சம் எச்சரிக்கையா தான் தெரியணும். இதே மோர்பி இடத்துல அந்த மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்துச்சுல, அப்ப அங்க இறந்தவங்களுக்கு உடனடியா ஸ்பாட்டுக்கு போயிட்டாப்ல. இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டுக்குள் காலடி கூட எடுத்து வைக்கவில்லையே, ஏன்? நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்னை மக்களோடு தமிழக மக்களோடு இருக்கின்றார் என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவையில்லை. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டான். ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? அப்ப குஜராத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க, மகாராஷ்டிரா கொடுக்குறீங்க. அப்ப பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் அந்த பிஎம்என்ஆர்எஃப் ஃபண்ட்ல இருந்து எடுத்து நீங்க அவ்வளவு அடிச்சு கொடுக்குறீங்களே, பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல உள்ள மக்கள் செத்து போனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? ஐயோ, நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. என்னடா ஃபீல் ஆகுற? உன்னை கொல்லாம விட மாட்டான். எத்தனை நாளைக்கு இந்த மிளகா பஜ்ஜியை போட்டுட்டே இருப்போம்? हिंदी தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாது. ஐயோ, இதே என்ட்ரி ஆகுறா. बहुत अच्छा ग्राउंड है अंडमान में, बहुत ज्यादा काम सेंट्रल गवर्नमेंट किया. I don't know how to தமிழே வரலையே. हिंदी தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. सर ग्राउंड में बहुत बढ़िया अवेयरनेस है. புல்வாலே துனியாங்கே அடியாத்தி ஹிந்தி தெரியுமா? ஆமா, அது தெரியாம தெரியுதா? हिंदी தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாது. நீ மாறவே மாட்டியாடா? அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.